ஹல்லேலூயா. மூடப்பட்ட கிணறு. ஆதியாகமம் 26:18-19 வாசித்தால், பெலிஸ்தியர்கள் ஆபிரகாமின் கிணறுகளை கைப்பற்றியதோடு அவற்றை மண்ணால் நிரப்பி ஊற்றை மூடிவிட்டார்கள். ஈசாக்கு மீண்டும் வந்து அந்த கிணறுகளை தோண்டி திறந்தான். தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு காலத்தில் புத்துயிர் தந்த அந்த மூடப்பட்ட கிணறுகளை அவன் மீண்டும் பயன்பாட்டிற்குள் கொண்டு வந்தான். நமது ஆவிக்குரிய வாழ்க்கையும் அதே போல மூடப்படலாம். எதிரி நம் விசுவாசத்தை அழிக்க விரும்புகிறான். ஜீவ தண்ணீர் தடையின்றி பாயாதபடிக்கு பயம், வேதம் வாசிப்பதில் சமரசத்தை உண்டு பண்ணுகிறான். ஜெபத்திற்கு சமரசம் உண்டு பண்ணுகிறான். கவனச் சிதைவுகளை கொண்டு வருகிறான். போராட்டங்களை கொண்டு வருகிறான். இவ்வாறு இவைகளை கொண்டு நம் இருதயத்தை மெல்ல மெல்ல அவன் நிரப்புகிறான். இவைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். தேவனோடு உள்ள ஐக்கியத்தை மூடுகிற, குறைக்கிற எல்லா காரியத்திலிருந்தும் நாம் விடுபட வேண்டும். ஜெபத்திற்கு நாம் திரும்ப வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் திரும்ப வேண்டும். அவர் மீது கொண்ட முதல் அன்பிற்கு நாம் திரும்ப வேண்டும். அவரை விசுவாசிக்கிற நம்மிடமிருந்து ஜீவ தண்ணீர் பாய்ந்தோட வேண்டும். யோவான் 4:14 சொல்லியிருக்கிறபடி அவரே மெய்யான ஜீவ தண்ணீர் ஊற்றாக இருக்கிறார். அவரிடம் எவ்வளவு ஆழமாக நாம் தோண்டுகிறோமோ அவ்வளவு ஆழமான அவருடைய ஜீவன், சமாதானம் மற்றும் பிரசன்னம் ஆகியவற்றை நாம் அனுபவிக்க முடியும். ஆமேன். அவரிடம் நாம் செல்வோமாக, அவரை எல்லாமுமாய் அனுபவிப்போமாக. ஹல்லேலூயா.